எனக்கு கவுன்சிலிங் தேவையா அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் மனசில் ஒரு கொஷனாக இருக்குது. நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். உங்களுக்கு திடீர்னு கோபம், திடீர்னு 4 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சம்மந்தமே இல்லாத கோபம் வருதா? இல்லை 4 பேரோட வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ரூமில் போய் கதவை சாத்திக்கலாம், இந்த கான்வர்சேஷனை தொடர வேண்டாம் தோன்றுறதா? அப்படி இல்லைன்னாக்க உங்களுக்குள்ள ஒரு இன்னர் கிரிட்டிக், உன்னால் எதுவுமே முடியாது, உனக்கு எதுவுமே செய்ய வராது அப்படின்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு குரல் வந்துட்டே இருக்கா? அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா யாருமே என்னை மதிக்கிறதில்ல, நான் யாருக்குமே தேவையில்லை, இப்படியெல்லாம் தோன்றுறதா? இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமோ அப்படி இல்லைன்னாக்கா ஒரு இன்னர் கிரிட்டிக்கோட வாய்ஸோ உங்களுக்குள்ள இருந்ததுன்னா உங்களுடைய அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மென்டல் பிளாக் வந்துடுறது உங்களுக்கு. அப்போ உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்து போயிடுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு கவுன்சிலரை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னாக்க உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, அதை வச்சுட்டு ஹவு யூ கேன் மூவ் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் லெவல். குட்டையில் தேங்கின தண்ணியாக இருக்காமல் ஒரு தெளிந்த நீரோடையாக நீங்கள் ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல யூ ஷுட் நோ யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ். அந்த வீக்னஸ்லேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் அப்படின்னா உடனே பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மனசு விட்டு உங்களோட பேசக்கூடிய உங்களுக்கே தெரியாத உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை வெளியில் கொண்டு வரக்கூடியவர் தான் ஒரு கவுன்சிலர். அதை புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னாக்க டெஃபினட்டாக யூ கேன் கம் அவுட் ஆஃப் யுவர் மென்டல் என்ன சொல்கிறது உங்களுடைய அந்த வீக்னஸஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு யூ கேன் டெஃபினெட்லி ரீச் யுவர் கோல் வெரி ஈஸிலி. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.